கன்னியா வெந்நீரூற்றின் வரலாற்றை மாற்றியமைப்பது பேரதிர்ச்சி தருகிறது. ஆர் திருமுருகன். குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வுக்கான பாதீட்டு வரைவை சமர்ப்பிக்க நீதிமன்றம் பணிப்பு. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 500 பேர் தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல். ராஜபக்சக்களின் ஆட்சியில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நடந்தது என்ன அம்பலப்படுத்திய பிரதமர். அரசியல் கைதிகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் வெளியிட்ட தகவல். தமிழீழ விடுதலை புலிகள் பெயரில் மோசடியில் ஈடுபட்டவர் கைது. சுரேஷ் சாலேவுக்கு அறுவை சிகிச்சை. வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகள் குறித்து அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவு. யாழில் இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 150 ரூபாய் அதிகமாக அறவிட்ட தனியார் வைத்தியசாலைக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம். வடிகான்களை மக்கள் அபகரித்து தடைகளை ஏற்படுத்துவதால் வெள்ள அனர்த்தங்களும் ஏற்படுகின்றன. சத்தியலிங்கம். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவுக்கு தேசிய வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் இதயவியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 7ஆம் தேதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் சாலே பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக இதயவியல் பிரிவுக்கு மாற்றப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் சாலே நீண்ட நாட்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த நிலையில் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அடிப்படையில் சாலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்று வரும் சிவஸ் 2K26 விஞ்ஞான செயல்முறை கண்காட்சியை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நேற்றைய தினம் புதன்கிழமை பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விஞ்ஞான மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியானது கல்லூரியின் உயர்தர பிரிவு வளாகத்தில் பரிசோதிப்போம், ஆராய்வோம், சிறந்து விளங்குவோம் எனும் தொனிப்பொருளில் நாளை வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் காப்போத சாதாரணதர மற்றும் உயர்தர மாணவர்களின் பாடத்திட்டத்துக்குரிய அனைத்து விஞ்ஞான ஆய்வுகூட பரிசோதனைகளும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் உயர்தர பிரிவு மாணவர்களால் உரிய விளக்கங்களுடன் நேரில் செய்து காட்டப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு பாடசாலைகளையும் சேர்ந்த தரம் 10 மற்றும் 11 மாணவர்கள் இந்த கண்காட்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஆய்வுகூட பரிசோதனைகளை நேரடியாக பார்வையிட்டு பயன்பெற்று வருகின்றனர். மேலும் மாணவர்களுக்கு பெரும் பயனளிக்கும் இவ்வாறானதொரு விஞ்ஞான செயல்முறை கண்காட்சியை கிளிநொச்சி மாவட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக பாடசாலை அதிபர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தினார். அதிபரின் இந்த சிறந்த யோசனையை வரவேற்ற ஆளுநர் அத்திட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபையினூடாக தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். நீதித்துறை தொடர்பான விடயங்களை பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்காமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பில் அவசர கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது ஜனநாயக ஆட்சி முறையின் அடிப்படையான சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறைக்கு இடையேயான அதிகார பகிர்வு மற்றும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் விடயங்கள் வெளிப்படையாக பாராளுமன்ற விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுப்பினர்கள் கவனம் செலுத்தினர். துறை தொடர்பான விடயங்கள் குறித்து பாராளுமன்ற விவாதம் நடத்த சந்தர்ப்பம் வழங்காமை ஜனநாயக ஆட்சி கோட்பாடுகளை பாதிக்கும் செயலாகும் என குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாராளுமன்ற மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் குறித்து உறுப்பினர்களுடன் விரிவாக கலந்துரையாடினார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருட்கூடலும் வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஐபி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சிறைச்சாலை கட்டளை சட்டம் மற்றும் ஏனைய ஒழுங்கு விதிகளில் அரசியல் கைதிகள் என எந்தவொரு தனிக்குழுவும் குறிப்பிடப்படவில்லை. நீதிமன்றங்களின் ஊடாக கைதிகள் சந்தேக நபர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ அடையாளப்படுத்தப்பட்டு விளக்கமறியலோ அல்லது தடுப்பு காவலிலோ வைக்கப்படுகிறார்களே தவிர அரசியல் கைதிகள் என எவரும் நீதிமன்றத்தால் சிறைப்படுத்தப்படவில்லை.
சர்வதேச மட்டத்திலான பொருட்கோடல்களையே நாம் ஏற்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இதன்போது தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக உறுதியளித்தாரே, அந்த நிலைப்பாட்டில் அரசு இன்றும் உள்ளதா என ஐபி பெரேரா எம்பி மேலதிக கேள்வியாக எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் கசன நாணயக்கார, கைதிகளின் பட்டியலை நான் பலமுறை ஆராய்ந்துள்ளதாகவும் இவர்கள் அனைவருக்கும் எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பலர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சட்டத்தை மீறிய குற்றத்துக்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் அப்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதியரசர் துரைராசார் சமர்ப்பித்துள்ள அறிக்கைக்கமைய கைதிகளின் தண்டனை காலத்தை குறைக்கவும் பொது மன்னிப்பு வழங்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு என முழு நாடும் உள்ளடக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறு ஜனாதிபதி இதன் போது அறிவுறுத்தியுள்ளார். வனஜீவிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்குரிய ஓய்வு விடுதிகளை அதிகரிக்கும் அபிவிருத்தி செய்து நவீன மற்றும் உயர் தொழில்நுட்பத்துடன் மக்களுக்கு வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் மலர் வளர்ப்பை ஒரு கைத்தொழிலாக அபிவிருத்தி செய்வதற்கும் உயிர் பல்வகையை பாதுகாப்பதற்கும் தேசிய தாவரவியல் பூங்காக்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. கன்னியா வெந்நீர் ஊற்றின் வரலாற்றை மாற்றியமைப்பது கண்டு நாம் மிகுந்த வேதனை அடைகிறோம் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் கன்னியா வெந்நீர் ஊற்று தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியா வெந்நீரூட்டு தொடர்பான செய்தி சைவ தமிழ் மக்களுக்கு பேரதிர்ச்சியை தருவதாகும். கன்னியா வெந்நீரூற்றில் இருந்து விநாயகர் ஆலயம், சிவன் ஆலயம், சிவனடியார் மடம் ஆகியன அழிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களம் தற்போது கன்னியா வெந்நீரூற்றின் வரலாற்றை மாற்றியமைப்பது கண்டு நாம் மிகுந்த வேதனை அடைகிறோம். ஏற்கனவே இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் பலரிடம் இவ்விடயம் தொடர்பாக முறையிட்டுள்ளோம். தயவு செய்து சைவ தமிழர்களின் வரலாற்றை மாற்றியமைக்காதீர்கள். கன்னியா வெந்நீரூற்றை பொறுத்தவரை சைவ தமிழர்களின் தொன்மை வரலாற்றின் சின்னம் எனலாம். இத்தகைய வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. சைவ மக்களின் மிகப்பெரிய அடையாள சின்னமாக விளங்கும் கன்னியா வெந்நீரூற்றை போர்ச்சூழலை பயன்படுத்தி பௌத்தமயமாக்க முனைவது வேதனை தரும் செய்தியாகும். தொல்லியல் திணைக்களம் சைவ அடையாளங்களை மாற்றி வேற்று மதத்தவரின் அடையாளங்களை நிலைநிறுத்த முனைவதும் மகா துரோகமான விடயம். இலங்கையின் ஜனாதிபதி இவ்விடயத்தில் உடன் அக்கறை செலுத்தி நீதியில் நிலைநாட்ட வேண்டும் என சைவ மக்கள் சார்பில் நாம் அன்போடு வேண்டுகிறோம். மட்டக்களப்பு குருக்கள்மட பகுதியில் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நம்பப்படும் இடத்தை அகழ்வாய்வு செய்வதற்கான பாதீட்டு வரைவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தொல்லியல் திணைக்களத்துக்கும் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று புதன்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த இடத்தில் நீதிமன்ற மேற்பார்வையில் விஞ்ஞான ரீதியான அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வழக்கு மாநாடு நடத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகம், மண்முனை தென்னெருவில் பற்றிப்பதி செயலாளர், மட்டக்களப்பு மாவட்ட காணிப்பதிவாளர் மற்றும் மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு ஆகிய தரப்புகளுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி தொடர்பான இந்த வழக்கில் சம்பவ இடத்தின் உரிமை, நிலப்பதிவுகள், தொல்லியல் மதிப்பீடு, சட்ட மருத்துவ ஆய்வு மற்றும் தடவையியல் விசாரணைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க நீதிமன்றம் கவனம் செலுத்தியுள்ளது. முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்திரணி முபாரக் முசசம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சம்பவத்தின் உண்மை நிலையை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் வகையில் விரைவான அகழ்வாய்வும் சட்ட மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மனித புதைகுழி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் குறித்த பகுதி தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமையுடன் நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
தமிழீழத்துக்கான இறுதிப் போரில் இராணுவத்தில் சரணடைந்த 500 பேர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் இல்லை. இவ்வாறு காணாமல் போனவர்களின் தாய்மார்கள் கேட்பது, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றுதான். 500 பேரை நாங்கள் இராணுவத்திடமே ஒப்படைத்தோம். அப்படியென்றால் ஒரு நாடாக அந்த தாய்மார்களுக்கு நாம் அளிக்கும் பதில் என்ன? எனவே இந்த விடயங்கள் குறித்து பொறுப்புக்கூறல் குறித்தான பொறிமுறைகள், சட்ட கட்டமைப்புகள் மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டுமென சட்டத்தரணி நிமல்கா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பலேலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பல விடயங்களை தெரிவித்தார். இந்த விடயம் ஒட்டுமொத்தமாக சமாதானம் பற்றிய ஒரு விடயம். உதாரணமாக, இப்போது என் மகன் காணாமல் போயிருந்தால் எனக்கு இருக்கும் வேதனை சமாதானத்தை பாதிக்கும். உங்களால் அதை சாதாரண விடயம் என கடந்து போக முடியாது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இராணுவத்திடம் ஒப்படைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். வவுனியா நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடக்கிறது. சிடிபி பஸ்களில் இராணுவத்தினரின் உதவியுடன் ஏற்றினார்கள். நான் இராணுவத்திடம் கேட்கவில்லை. நீதிமன்றத்திலும் பெயர்பட்டியல் ஒன்று சமர்ப்பிக்கப்படவும் இல்லை. போரொன்று இருந்ததை நாம் ஏற்றுக்கொண்டோம் தானே? அப்படியென்றால் போர்க்குற்றங்களும் நடந்திருக்கும். இப்போது சிலர் சொல்லலாம், இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள், ஆனால் சரணடையவில்லை என்று. அப்போது கைது செய்யப்படும் போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டுதான் மதகுரு ஒருவர் அனைவரிடமும் கலந்துரையாடி சரணடையுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார் என்று பெயர்பட்டியல் ஒன்றையும் எடுத்துள்ளார். அந்த மதகுருவும் இன்றில்லை. எனவே பயங்கரவாதத்தை அடக்கும் விடயத்தில் ஒரு குற்றம் நடந்திருந்தால் அந்த குற்றம் குறித்து நாம் விசாரணை செய்ய வேண்டும். போர்க்குற்றம் என்பதற்கு வரும்போது அதில் சில வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. போர் செய்வதற்கும் ஒரு சட்ட கட்டமைப்புக்குள் பரஸ்பரம் இருக்க முடியும் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது LLRC அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து ஆராய்ந்து பார்த்து இதன் தகவல்களை வெளிக்கொணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதும், என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறிவதும் அவசியம். அப்படியென்றால் ஒரு நாடாக அந்த தாய்மாருக்கு அளிக்கும் பதில் என்ன? எனவே இந்த விடயங்கள் குறித்து பொறுப்புக்கூறல் குறித்தான பொறிமுறைகளை, சட்ட கட்டமைப்பு மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக கடந்த 9 வருட காலத்தில் சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு, கோட்டை, கண்டி, நுவரேலியா, கதிர்காமம், அனுராதபுரம், மகியங்கனி மற்றும் பெந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகை பராமரிப்பு, பூங்கா பராமரிப்பு, ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்ல பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உத்தியோகபூர்வ தங்குமிட கட்டட பராமரிப்பு என்பவற்றுக்காக இவ்வாறு பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக 2018ஆம் ஆண்டில் 15 மில்லியன் ரூபாவும், கட்டட திருத்த செலவுகளுக்காக 110 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் 2019ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவாக 15 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவாக 62 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவு 12 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 22.7 மில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவு 10 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 18.8 மில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவாக 12 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவாக 13 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 26.4 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 11 மில்லியன் ரூபாவாகவும் இருந்ததாக பிரதமர் கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 13.9 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 10.5 மில்லியனாகவும், 2025ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 7.5 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 3 மில்லியன் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. நடப்பாண்டில் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை பராமரிப்பு செலவாக 3 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 0.4 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்களுக்காக வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் மக்களின் தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் அறவிடப்பட்ட குற்றத்துக்காக நீதிமன்றத்தால் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வு கூடங்களில் மேற்கொள்ளப்படும் சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலும் விடுக்கப்பட்டது. அதன்படி முழுமையான இரத்த பரிசோதனை ஒன்றுக்காக அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாவாகும். எனினும் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் குறித்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் அறவிடப்பட்டுள்ளமை பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையினால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம்மீதான குற்றச்சாட்டை வைத்தியசாலை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து குறித்த நிறுவனத்துக்கு 3 மில்லியன் ரூபாய் நீதிமன்றத்தால் தண்டம் விதிக்கப்பட்டது.
மேலும் வைத்தியசாலை நிர்வாகத்தின் சொந்த செலவிலேயே பிரதான பத்திரிகைகளில் அறிவிப்பொன்றை பிரசுரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதலாக பணம் அறவிடப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்க முடியும் என பாவனையாளர் அதிகார சபையினர் அறிவித்துள்ளனர். வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் புகையிரத திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்பட்ட காணிகள் வெவ்வேறு தேவைகளுக்காக பல்வேறு நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதால் நீர் வழிந்தோட வழியின்றி டெங்கு நுளம்பு பெருகுவதுடன் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு அவை காரணமாக அமைகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் புகையிரத திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்பட்ட காணிகள் இப்போது ஒவ்வொரு தேவைகளுக்காக பல்வேறு நிறுவனங்களால் கையகப்படுத்தப்படுகின்றன. இப்போது நாட்டில் டெங்கு நிலைமை அதிகரிக்க காரணம் நீர் வழிந்தோடும் பிரதேசங்கள் கையகப்படுத்தப்படுவதால் நீர் போக வழியின்றி நீர்நிலைகள் உருவாகி நுளம்பு பெறுகிறது. தொற்று நோய்கள் தீவிரமடைந்துள்ளது. அத்துடன் வடிகான்களை மக்கள் அபகரித்து தடைகளை ஏற்படுத்துவதால் வெள்ள அனர்த்தங்களும் ஏற்படுகிறது. எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ள அனர்த்த நிலைமை ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் இது தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு எழுந்து பதிலளித்த போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் கருத்துக்களுக்கு இணங்குகிறேன். வீதி பராமரிப்புக்குட்பட்ட வடிகான்கள் மற்றும் நீரோடைகள் மட்டுமே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பராமரிக்கப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் சட்டவிரோத கட்டிடங்கள் உள்ளிட்ட அவ்வாறான இடங்கள் கிடையாது. ஏனைய இடங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தற்போது டெங்கு நிலைமையை சமாதான பணிகள் முன்னெடுத்து புகையிரத திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் பாவனையின்றி இல்லாத இடங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுகிறது என தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வழிபாடு செய்யப்பட்டதாக கூறப்படும் தங்க முலாம் பூசப்பட்ட கதாயுதத்துடன் கூடிய அனுமன் சிலை ஒன்றை தோண்டி எடுப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வழிபாடு செய்த அனுமன் சிலை 2016 ஆண்டு காலப்பகுதியில் ஜாயில மெல்வத்தை பகுதிக்கு ரகசியமாக கொண்டுவரப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறி மோசடி கும்பல் ஒன்று பணம் பறிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. அவ்வாறு புதைக்கப்பட்டுள்ள அந்த சிலையை இந்தியாவில் உள்ள பூசகர் ஒருவருக்கு 2 கோடிக்கும் அதிகமான ரூபாவுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த கொடுக்கல் வாங்கல் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகளவின் பங்களிப்புடனேயே நடப்பதாக மோசடிக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிலையை தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும் வரை தேவைப்படும் பல்வேறு செலவுகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் பணம் செலவாகும் என்பதால் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பணக்கார வர்த்தகர்களின் வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு தகவல்கள் அனுப்பி செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல போலீஸ் மா அதிபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பிரதான நபர் கொழும்பு பகுதியில் வைத்து கொடுக்கல் வாங்கல் குறித்து பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சந்தேக நபரின் தொலைபேசியை பரிசோதித்த போது மேலும் பெருமளவானோருக்கு வாட்ஸ்அப் ஊடாக இந்த மோசடி தொடர்பான காட்சிகளை அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது. கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.